ஹலோ அடந்ததொரு வனக்காடாம் நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிசரி உடமரம் தாம்படுக்க என்னைய நாடு முறாம் பேரு வாங்க வச்சே என் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ராயபட்டில உள்ள வீரகாலிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில நீ விளையாட நேரமாச்சு கொஞ்ச நேரம் எந்திரி ஊத்தாங்கரைய விட்டு நீ வாரது எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு அலறுதுடா வாருவாய் அலுயர விச்சருவா அட அசையாதுடா கிநாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய மேமாட்டு ஒத்தக்காலு ஜப்பானி அட ஒத்தக்காலு ஜப்பானி ஒரு காலு உனக்கு நொண்டியடா நீ படுத்தது கலுங்கடியா பார்வ பார்த்த இத்தி மரம் வாழச்சுருட்டுது ராயபுரம் கோயில் மாடு வலது கொம்பச்சாக்கிது இடுப்ப வளைக்குது இந்த ராயபுரம் சாமி மாடு இடது கொம்பச்சாக்கிது புடிஞ்ச புடிகாரனுக்கு குத்து விழுகுது
ரெண்டு வரி தான். ஏன்னா குளிர் காலம். அப்புறம் நீங்கள் நீ நோத்தவங்கமான வையப்படாது. நீ அவ்வளோதான். அருமையான கூட்டம். பொம்பளையால் ஊரா ரொம்ப சந்தோஷம்தான். எத்தனை பேர் இதில் புருஷனுக்கு சோறு விடாமல் வந்து உட்காந்தியோ? நல்லா சிரிச்சுக்குங்க மேடம். இந்த சைடில் ஊரம் நிற்கக்கூடிய என் உடம்பிறப்புகளே, நீங்கள் நிற்கும் போது எனக்கு காலில் நீர்க்கட்டு ஏற்படுது.
ஆனா நடுவில் உட்கார்ந்த ஆளுங்க ஒண்ணுக்கு போக முடியாது. ஆம்பளையெல்லாம் பேம்பஸ் மாட்டிக்க இழுச்சு. அருமையான மைசெட்டு உண்மையிலேயே. ஏன்னா எங்க அத்தன் மணிகண்ட பிரபு சினிமாவில் எப்படி இசையமைத்து பாடியிருக்கிறார்களோ அதை போன்று பாடக்கூடிய ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி யாருன்னா மணிகண்ட பிரபு தான். கைதட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என் தம்பி காலேஜ் வரேன். சாதாரண ஆள்கிட்ட போய் பாடம் படிக்கல. ஆவுடையார் கோயில் மிகப்பெரிய ஒரு மிருதங்க சாம்பவான் மோகன்தாஸ் சிசியம்பிள்ளை என்பது ஒரு கைதட்டு கொடுக்கலாம். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் இன்னைக்கு ட்ரிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பலவாத்தியத்தில் நம்பர் 1 சக்கரவர்த்தி எங்க அத்தான் ராஜா. கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என்னத்தை நீ நான் பொழைச்ச உழப்புக்கு நான் என்னத்தை சொல்ல பற்றியை அடிச்சு உட்காந்துட்டாடா விரது வர்ற மாதிரி. எங்க அண்ணன் தான் பாண்டி அண்ணே சின்ன குழந்தை போல் சிரித்து கொண்டிருக்கின்ற தாள கலைஞன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். போக முண்டா என்ன பிரசன்ட் நிக்க போறியாக்க? வானே வானே சிங்க வானே. வேற வழி இல்லை. தொடர்ந்து எங்கு சென்றாலும் குடும்பத்தோட 2 பிள்ளைகளை தூக்கி போட்டுக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு எந்த ஊருக்கு நான் நாடகத்துக்கு வந்தாலும் வந்து நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக தொடர்ந்து அன்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் எங்களது பெத்தனாச்சி குடியிருப்பு USKM ஃபில்டர்ஸ் குடும்பத்தார் சார்பாக 1001 நன்கொடை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அந்த குடும்பத்துக்கு. பெத்தாச்சி குடியிருப்பாரா? பெத்தாச்சி குடியிருப்பு மொட்டநாக்கு ப்ரோ. அருமை அருமை. எக்கோ இருக்கா ப்ரோ? ஏன்னா ஆபரேட் பண்றது இன்னைக்கு எல்லா துறையிலுமே இளைஞர் வந்து விட்டார்கள். இந்த மைசெட்லையும் இளைஞர்கள் ஆபரேட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க இளைஞர்களுக்கு. தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி எல்லாருமே உடனே கத்துக்கிற முடியாதுடா. எம்கேஆர் வந்தவனே பேர் வாங்கி மைத்த பிடிங்கிட்டனா எத்தனை ஊர்ல நீ செருப்பு கட்டிலாம் அடிப்பாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போய் ஆடு மேய்க்க போட்டுக்கிடுவேன். கவலைப்படக்கூடாது. போராம நிறைந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ தெரிஞ்ச மட்டும்தான் பொழைக்க முடியும். கைதட்டு கொடுக்கலாம். உங்களை சொல்லி சொல்லி நான் என்னத்த 20 வருஷமா சொல்லி நீங்களும் திருந்தல நானும் திருந்தல. எக்கோ இப்பா நோட்டீஸ் எந்த பாக்கெட்ல வச்சுன்னு தெரியலையே. சரி அன்னை தந்தை தான் வணங்கி அப்படிதான் தாசில்தார் புதுக்கோட்டை. அப்படியா? நீ எதுக்கு பாட்டை கெடுத்தேனே தெரியலையே. அன்னை தந்தை தான் வணங்கி ராயபட்டி அருமை நல்ல சபை வணங்கி ராயபட்டி கிராமத்தில் என் கட்டழகி வீரன் காளிதாங்குடி இருக்க குங்கும பொட்டழகி
அதை பார்த்துட்டு நான் போறேன். பேரன்பு கொண்ட என் உயிருக்கு மேலான என் உடன்பிறப்புகளே, எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே பயங்காட்டி கொண்டிருக்கிறான் என் தமிழன். எதிலே என்றால் செய்வன வைப்பதில் தேர்ச்சி அடைந்து போன ஆண்டு 100க்கு 100 வாங்கியிருக்கிறான். இங்கே ரொம்ப அனுபவப்பட்டிருப்பிய, ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வேன். என்னத்த சொல்ல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஆளு யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அப்படி வாழ கத்துக்கிறோம். பொம்பளை ஆளுகள்லாம் இங்க இருக்கிய, எத்தனை பொம்பளைய பூரா தலையே பாப்பியே, கொஞ்சம் கூட மசரு இருந்தா போச்சு, கற்பூரத்தை சுத்தி காலடியில் வச்சிருவேன். கேக்குதா அதுங்க? எப்படி பேச கத்துறேன்னா, நான் சவராஜ்ல போய் கும்புல இருந்தேன். எப்படி பேச கத்துறது ஒரு கொஸ்டினா, மிஸ்டர் அஜித் குமார் அந்த 2ஆம் நம்பர் ரூமுக்கு வாங்கலே, ஒரு வெதரை கிளீன் பண்ணி விடுறேன். பேசாம இருப்பா. ஆனா உங்க ராயவட்டியில எல்லாத்துக்கும் தோதா போச்சு, பக்கத்திலே டாஸ்மார்க் கடை போக சலுப்புட இங்க வர, அது கைதட்டா ஏத்தாய். அப்படி ஆம்பளைய குடிச்சிட்டு வரும்போது நீ என்ன பண்றீன்னா, சேலைய தூக்கிட்டு பாஞ்சிரு. இல்லைன்னா நீ வீட்டுல சாராயத்தை காய்ச்சி நீ ஒரு பக்கம் குடி, குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். குடிக்காது என்ன, குடிக்க குடிக்க உங்க உடம்பும் கெடும், உங்க குடும்பம் கெட்டு போயிருமுனே. நம்ம ஊர்ல இருக்க ஆளுக ஏற்கனவே பேச்சு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். நீ கொஞ்சம் கெட்டு போனேன்னா போச்சு, உன் குடும்பத்தை காப்பாத்து. டாஸ்மார்க் மூட சொல்லு, நீ வீட்டுல மூடிட்டு படு. அரசாங்கம் விற்கத்தான் செய்ய. ஒரே விஷயம் மங்காளி, ஒரு இடத்துல நரகள் கிடக்குன்னா அந்த இடத்துல போய் சோத்தை போட்டு சாப்பிடுவோமா? நானும் குடியா இருந்தேன், 7 வருஷம் ஆச்சு குடிய நிப்பாட்டினேன். இன்னைக்கு ஒரு அன்பாலயத்தை நிறுவி எத்தனை ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதனாலதான் பேசுறேன். ஏப்பா, நான் உங்களுக்கு அண்ணனோ தம்பியா? நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தான் தம்பி நல்லா இருக்க முடியும். நீங்க கஷ்டப்படும் போது தம்பி என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி மேடையில சொல்ல முடியும், இல்லைன்னா ஓரமா நின்று கண்ணீர் வடிச்சிட்டு போக முடியும். எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும். இதுல நாடகத்துக்கு வரும்போது நான் கட்டிங்க போட்டு வந்த ஆளு கூட கை தூக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. நாடகத்தை புதன்கிழமை மாத்தி வைப்பாங்க போவோம். இனிமேலு பொம்பளை பிள்ளைய பத்த தாய் தகப்பன்லாம் மாப்பிள்ளை என்ன கட்ட வழக்கருக்கு தண்ணி அடிப்பாரான்னு நினைச்சு கொடுக்காத. தண்ணி அடிச்சாலும் பிள்ளைய காப்பாத்துவான்னு நினைச்சு பிள்ளைய கொடுத்தாத்தேன். அதான் யாரு இது என்ன நாடகம்னே தெரியாம போதில நிக்கிறாள் இருக்கு. பச்சை பச்சைன்னு இருக்கானே, இவன் யாரு? வெண்டிக்காய் வியாபாரியா? என்னமோ கிட்ட 4 பேர் உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்காங்களே, இது என்னன்னே தெரியாம. ஏன்னா நாடக கலையை நம்பி எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அத்தனையுமே இந்த கிராமத்தில் உள்ள தமிழர்கள் நம்பி மட்டும்தான் நாடக குடும்பம். அங்க வயிற்று பொழப்புங்கய்யா, ஒரு ஜாம் வயிறு. நீங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் கஷ்டம்தான். அதுல சில பேர் சொல்லுவேன், நம்ம பேசாம பப்புன்னு போடலாம்டா, ஒரு நாளைக்கு 4000 5000 சம்பளம். இங்க நோனி தரிச்சு போவேன். சம்மந்தம்லாம் டான்ஸுக்கார பிள்ளைலாம் என்ன அப்பயாத்தாலும் வைவா. எங்க அப்பா அன்பாலயத்துல யூடியூப்ல பாத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, உன்னே பேசாம என்ன மயத்துக்கு பேசுறா டான்ஸுக்காரிய, மசுத்த அறுக்காம விட மாட்டேன்னு அவர் வேட்டியை தூக்கி கட்டிட்டார். என்னையெல்லாம் ஆரம்பத்துல காலேஜ் பப்புன்னு போட்டவனே என் சொந்தம் வந்த பூரா எங்க அம்மாட்டையும் எங்க அப்பாட்டையும், என்ன இந்த காலத்துல போய் பப்புன்னு போட்டுக்கிட்டு என்னது ஒரு பொழப்பு, என்ன பிள்ளை வளர்த்துருக்கீ அப்படின்னு என்னை சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பப்புனை என்னைக்காவது நேரில் சந்திக்க முடியுமான்னு காத்து கிடக்க அதே சொந்தங்க. அதே உண்மை. என்னைக்குமே நம்ம பார்க்கிற தொழில் அசிங்கமோ இதோ கிடையாது. நீங்க பார்க்கிற அத்தனை தொழிலுமே உலகத்துல புனிதமான தொழில். நீங்க பார்க்கிற வேலையை பூரா புனிதமான தொழில். பெண்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆத்தா, உங்க தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா இருந்து உங்களை காலம் ஃபுல்லா காப்பாற்றக்கூடியது யாருன்னா கட்டின கணவர் தான். பாரு, கத்துனவனே பொண்டாட்டி நோங்குது வர. இங்க எவன் கத்துறேன், நீ வாடி நொப்பனோலி கத்திரியாக்க உன்னைய உள்ள இணுங்கிறா வாடா. இதுல சில பேரு பொண்டாட்டி கிட்ட நம்மகிட்ட தான் வீராப்பா பேசுவேன். ஏன் பொண்டாட்டிலாம் அப்படின்னா படுத்துருவாப்பா.
சோறு போடுறீன்னா அப்படி போட்டு வைப்பா. வீட்டுக்குள்ள போனா ரொம்ப பம்புவேன். சுமிதா சோறு ஓடு. இரு வெண்ணமயனே. சரி 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 போடு. ஏன்னா அந்த எங்க அப்பத்தா காலத்துல எல்லாம் அப்படி இருந்தாங்க. எங்க ஐயா சொல்லுவார், கறிக்குழம்பு நாட்டுக்கோழி பிடிச்சி அடிச்சு வைடின்னு சொன்னா எங்க அப்பத்தா சரிங்க அத்தான் ஒண்ணுமே சொல்ல. இப்ப யாராவது பொண்டாட்டிட்ட போன் அடிச்சு கேளு, இன்னைக்கு என்ன குழம்பு, பொண்டாட்டி என்ன குழம்பு வச்சா நீ சலுப்பிடுவ, நீ பொழந்த பொழப்புக்கு என்ன வச்சா சலுப்பிடுவ, ஒழுக்க மாறடா. அறந்தாங்கில நகைக்கடை ஓனர் கேட்டதுக்கு நான் மாட்டேன்னு உனக்கு கை கழுத்தை நீட்டினே பாரு. வேற வழி இல்லடா, நான் என்னடா செய்வேன். காதல் இந்த உலகத்திலே காதல் பெருத்து விட்டது. காதல் செய்யுங்க, கருவுள்ள மண்டி ஓடுங்க. ரைட்டு. இந்த மாங்கோட்டை உரிமையா பொம்பளை கிடைக்காம தெரியாம போற அப்படியே அலசுறாங்கடா. காதல் செய்யுங்க, தவறில்லை. பெற்றதாய் தகப்பன் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணுங்க, நிம்மதியா வாழ. பெற்றதாய் தகப்பன் தான் உலகத்துல. தாய் தகப்பன் இருக்கு வரை அந்த அருமை தெரியாது. இந்த உலகத்துல எத்தனை பேர் எதை வேணா பேசலாம். பெத்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நல்லா வாழும் போது நம்மளுக்காக ஆனந்த கண்ணீர் வடித்து நீங்க நல்லா இருக்கு நம்ம வேண்டக்கூடிய ரெண்டே ஜீவன்னா தாய் தகப்பன் தான். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, தாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டத்தை பூரா பாக்குறீங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தை மட்டும் எடுத்து நாளைக்கு என்ன கொடுத்தாங்களோ வாத்தியார் அதை படிங்க. வந்தவனே செல்போனை எடுத்துக்கிட்டு பிரிப்பேடு மயிரை புடுங்கின வேடு பாட்டுக்கு பிரிப்பேடு திடீர்னு நீக்குறக்காரன் வந்துடுறாங்க. நீக்குறக்காரனா? ஆமா, கொட்டாவை கூட வருவாங்கல்ல. இப்ப முதல்ல ஒரு ஊருக்கு வரணும்னா இதே ராயவட்டிக்கு வரணும்னா 10 பேரை கேட்டு வரணும். இப்ப கிடையாது. கூகுள் மேப்லயே ராயப்பட்டி செகண்ட் அந்த லெஃப்ட் 10 ரைட் அப்படித்தான் சொன்னுச்சு. என் டிரைவர் சுடுகாட்டு கொண்டு போயிட்டேன். செகண்ட் அந்த ரைட் போய் பார்த்தா பொணம் எரியுது. ஐயா இங்க அக்கனி சட்டி எடுக்கிறாயான் முண்டை பொணமுடா, வண்டியை திருப்பிடான். கூகுள் மேப்பை நம்பி போக கூடாது முருகா, சுத்தி விட்டுருமுடா. அவன் வீடு அங்கதான் இருக்கு, 200 கிலோமீட்டர் போயிட்டு வருவேன். சரியா? இப்ப எல்லாமே கேட்கலாமே. ஆடு உரிப்பது எப்படி? கத்தியோட ஒரு ஆளு மீசையோட நிக்கிறேன். மசுரை பின்னுவது எப்படி? பொடுகுக்கு என்ன மருந்து? அன்னைக்கு ஒரு பொம்பளை கிடைச்சு புருஷனை பொழப்பது எப்படி? கராத்தையோட. எல்லாமே செல்ல வந்துருச்சு. அதே மாதிரி வீடியோ கால், எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கால். அங்க இருந்து போன ஒரு பிள்ளைய பார்த்துட்டு இப்படியே வந்து போஸ்ட் மரத்துல டங்குன்னு முட்டிட்டு ராங் நம்பர் வச்சிரு சுமிதான். என்ன செல்லு வாங்கிக்க, உனக்கு ஒரு பாட்டு பாரு பாரு. வேணா மது பழக்கம் நம்ம தமிழனுக்கு, வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உங்க ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உங்க ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தை மட்டும் நான் மறக்க முடியாது. சமீபத்தில் என்னுடைய அன்பாலயத்து பக்கத்தில் உள்ள என்னுடைய சொந்த இடத்துல ஒரு 4 குடும்பத்துக்காக ஒரு 4 வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அதற்கு முதல் நாளே வந்து அத்தனை பணிகளும் செய்தது கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள் என்பதை ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த பகுதியில் உள்ள என் உறவுகள் என்பதை. அதற்கப்புறம் எஸ் கலவம் சூத்தியம்பட்டி ஏகே ஆறுமுகம் டிரைவர் மற்றும் எஸ்கே பாய்ஸ் சார்பாக அன்பாலயத்துக்கு 200 300 ஏதோ போட்ட 500 தரம் 300 எங்கடா தனியா போட்டான்டா. நாடகத்தை ஆரம்பிக்கவா? தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இரு. மாங்கோட்டை செல்வி ஆடியோஸ் உருவாக்கப்பட்ட சேவகம்பட்டி மகாலட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர் எம்ஆர் மணிகண்டன் சார்பாக 501 அன்பு உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. மாங்கோட்டை உரிமையா 100 ரூபாயா கொடுக்குறானே உரிமையா. அந்த சிட்டே எங்கனடா அடுத்த ஐயோ ஒரு மாதிரியாட்டே வேறங்கிட்ட எடுத்தியா மஞ்சளா இருக்கடா. மாங்கோட்டை டிராய் டிரைவர் உரிமையா சார்பாக ரூபாய் 101 அம்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை உறவுகளுக்கு நன்றி. நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். இந்த நாடகத்திலே மிக மிக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். என்ன பொருளோடு தெற்கு செட்டியாவட்டி ஏ எஸ் தாங்கி நெல்லி வியாபாரி சார்பாக அன்பாலயத்துக்காக ஒரு சுப்பு அரிசியும் ஒரு கிரிச்சும் எடுக்கிறார். கிரிச்சுக்கு பதிலாக வீடியோ அமுக்கிற உன்னை புழக்கிறேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? போட்டா எடு. பதட்டத்துல நரம்பு தளர்ச்சியா? வா என் உடப்பிறப்பே வா. போதும் போதும். கமான் லோட்மேன். கல்யாணிபுரம் கொத்தக்கோட்டை ஊர் பொதுமக்கள் இளைஞர் சார்பாக தொடர்ந்த அன்பாலயத்துக்கு அன்பளிப்பு வழங்கக்கூடிய கல்யாணிபுரம் கொத்தக்கோட்டை அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். காசு கொடுக்காம போட்டோ வச்சிருக்கியா? சரி வா. வீடியோ வர்றாள் ஊரா ஏன் என்னைய பதட்டப்படுற? பொறுமையா எடு சிங்கம். வீடியோ போட்டாவே காணோம். மறுபடியும் வீடியோ ப்ரோ. ஐயா அன்புக்கு அளவே கிடையாது. நான் ஒன்னும் செய்ய முடியாது. போப்பு போப்பு காசை கொடுத்துட்டு போ போ போ. இந்த சீரட்டை சரி. மாங்கோட்டை எம் கே ராதாகிருஷ்ணன் நண்பர்கள் அன்பு உறவுகள் சார்பாக 101. அண்ணே நீ பேசாம இரு. ராயவட்டி ஊர் செலவு பூரா உன் தலையில விழுக போகுது. உன் ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பாக்குறேன். பிளீஸ் ப்ரோ. நாடகம் தானே இது? ஏய் நான் மச்சான் நாடகத்தை ஆரம்பிக்க சொல்றாரு. முதல்ல இருந்து சாப்பிட்டு வருவோமா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தா. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிந்தனையிலையும் ஒவ்வொரு ரசிப்புத்தன்மையிலும் நீங்க வந்திருப்பீங்க. அத்தனை பேருமே பூர்த்தி செய்யணும்னா ஒரு ஊர்ல 65 நாடகம் தொடர்ந்து போடுங்க. அப்பத்தான் பூர்த்தி செய்ய முடியும். ஏதோ நாங்க நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. பிடிக்கலையா என்னைய மாதிரி ஆளுகளை போய் அங்கிட்டு போய் மண்ணவாரி தூத்துங்க. எல்லாம் நல்லா இருப்போம். நன்றி வணக்கம். நான் என்ன பேச என்ன கடத்திலும் பொன்னரமா வழங்கக்கூடிய சைட்டா நோட்டீஸ் வந்துடுவேன். மதிப்பு மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வடவாளம் வட்டம் ராயவட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வீரன் காளி ஆலய கும்பாஜிவலாயை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக படமுங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை மேலும் மேலும் அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம்
ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது திண்டுக்கலை சேர்ந்த ஜி.வி. செங்குட்டுவன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கென்று பிறந்த குயில்வாணி, இசைக்கென்று பிறந்த ஒரு இசை செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, என் அன்பு தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ஆரிய ராசாத்தி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். புராணம் பேச்சு, இன்றைய காலத்திலே என்ன நிகழ்வு நடக்குதோ அதை மேடைகளை பேசி மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நாரதர் பெருந்தகைதான் இன்றைக்கு இந்த மேடைக்கு வருகதர உள்ளார். யார் என்றால் கவி சக்கரவர்த்தி லே கவிராஜ் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசையமுது, பாசத்துக்குரிய அன்பு அத்தான், எங்களது கோயில்பட்டி அருகாமல் உள்ள மருங்காவுரி மண்ணுக்கு சொந்தக்காரர் ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடர். நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய இடையே சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுவதற்காக அல்ல, இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மாறி போன போதும் இது தீர போகும் மீதி, மாறி மாறி தோட்டும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பணியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா நீ பணியை தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நன்றி நன்றி நன்றி. வீரபத்திரர் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ரூபாய் 1001 கொடுத்துள்ள அன்பு உள்ளம் புதுகை கமல். வீரபத்திரர் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக புதுகை கமல் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001. அதனைத் தொடர்ந்து லிம்ரா பில்டிங் மெட்டீரியல் சார்பாக ரூபாய்
201 தம்பி போட்டோ எடுக்கிற ஆளுங்க நான் உள்ள வருவேன். அப்போ போட்டோ எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு தட்டியா பிரிச்சுட்டு போ. இப்போ வேணாம் தம்பி, நான் நாடகத்துக்கு வந்தேனா இல்லை காது ஊத்து வீட்டுக்கு வந்தேனா? வாங்க, உங்க அன்புக்கு தலையை வணங்குறேன், உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். ஊட ஊட வராதிய ப்ரோ, நாடகம் கெட்டு போகும். இந்த பக்கம் வராதியா, அவர் பாவம் தன்னால. எட்டியாப்பட்டியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடகிரி குமரன் என் அன்பு தம்பி ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் அறந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையால மண்ணுக்கு சொந்தக்காரர் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். திறமையா வாசிக்கக்கூடிய காளீஸ்வரன், ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீ வாசித்த வாசிப்பே மிக மிக இனிமை. கைதட்டுங்கள் உறவுகளை. அவ்வளவுதான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு அத்தான் எங்களை புதுகையை சேர்ந்த சரவடி KR ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள். இவ்வளவு குளூர்ல இவ்வளவு அடி அடிக்கிறாருன்னா சூப்பர் தான், சூப்பர். சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் பி பாண்டியன் அவர்கள் சீன் தாளம். எக்கோ வச்சு கொஞ்சம் ஏத்துவேன். அப்போ
மை செட்டு சூப்பர். ஒரு செல்போன் ஒன்று காணா வந்துருச்சா? ஓ, அந்த போனு எங்கேயும் போகாது. இங்கே ஜாமி ஊரம் துடியா இருக்கு. யாரை எடுத்தாலும் கொடுத்துருங்க. எங்கேயும் போல உன் போன் வரும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் பாடு. இதுக்குத்தான் சொல்றது, இந்த போன் வச்சிருக்க ஆளுங்க, இந்த செய்தி வீடி கணேஷ் போல வச்சிருக்க ஆளுலாம் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஜாமியாடு. செல்ல காணா, வீட்டு சாவியா காணா, ஊதாங்குழியா காணா. நான் என்ன கிரேம் போலீஸா? சாமி அப்படி தத்துரமா தூக்கும். எல்லா ஊர்லேயும் விளையாட்டுக்கு ஜாமி அழைக்க மாட்டோம். நான் பரம்பரை கூடாங்க. நாங்கள் எங்கள் ஜாமி முனியாண்டி வந்தாத்தான் இங்கே ஊருக்கு ஊரம் நம்ம ஜாமி ஆடுனா ஜாமி முறை உண்மை. சாமிக்கு சாமி பயப்படு, சாமிக்கு பயப்படு. மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. சாமி ஆட வைக்கப்பட தேவையில்லை. யார் யார் வீட்டில் யார் அருளாடினாலும் அந்த குடும்பம் செல்வம் செழிப்பாக இருக்கும். கஷ்டம் அடைஞ்சாலும் முன்னேற்றம் ஏற்படும். கைதட்டு கொடுக்கலாம். முடிஞ்சு சொல்லி வெள்ளக்கோட்டை விடுதி ராவண்ணா செல்லத்துறை பெருங்க நாடு என் அன்புற சார்பாக 201. சரி, நன்றி அண்ணா. அம்பளிப்பு கமிட்டியாளர்கிட்ட கொடுங்க. அம்பளிப்பு வேணாம். நீங்கள் கூட வர்றது ஊருக்காரங்க என்னை தப்பாக நினைப்பீங்க ஐயா. ஏன் கொடுக்குறாங்கன்னா நான் செய்யக்கூடிய சேவைக்காக கொடுக்குறாங்க ஐயா, வேற ஒன்றும் கிடையாது. தப்பாக எடுத்துக்கிறாதிய. கமிட்டிகிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்புறமேல் நான் வாங்கிக்கிறேன். இடையிடையில கொடுத்தீங்கன்னா நாடகம் கெட்டு போகும். என் உறவுகளே ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு மட்டும் நன்றி. காசை விட நான் உயர்வாக நினைக்கிறது இந்த தமிழனுடைய அன்பு தான். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நரியங்கொள்ளை இங்கிலீஷ் தெரியான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. நரியங்கொள்ளை 5 ஸ்டார் பாய்ஸ் சார்பாக 201 அன்பளி கொடுத்துள்ளனர். என்னை அசிங்கப்படுத்துறீங்க. ஆறில் பாதியில் நின்றவன் நான் இதற்காக ஆங்கிலம் படிக்க வேண்டும். தமிழ் எனக்கு தெரிந்தால் போதும். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பு அழகி, புன்னைய அரசி, 5:30 வரைக்கும் லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். 5:30 வரைக்கும் புதுக்கோட்டை சிரிப்பு அழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தணிக்க மானே மா கோயிலே நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி, உங்களை எல்லாம் எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று கடும் தவம். திருச்சுழியிலே பேருந்தில் ஏறுகின்ற பொழுது அவன் தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார். சின்ன ஒரு உளுந்தவடையை கையில் வைத்து தொடர் வாமப். என் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை சாம்பவனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த கைதட்டு இந்த சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் எம்கேஆருக்கு எங்க அண்ணன் மருதமணிக்கு நாடகம் ஓடும். கைதட்டோ சிரிப்போ குறைஞ்சிருச்சுன்னா நாங்கள் 2 பேரும் ஊதுவத்தி கம்பெனிக்கு வேலைக்கு போயிடும். இதையும் சொல்லிக்கிறேன். உங்க அன்புதான் எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் குழுவினரும் எங்கள் கலை குடும்பமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது வீரபத்திரன் ஆடியோஸ், போஸ் நகர், உண்ணாவீதி, புதுக்கோட்டை. உரிமை எஸ் முத்து வீரபத்திரன். பட்டி தொட்டி வாங்குது பேர்
ஊடக அமைப்பு வீரையா ராயபட்டி உள்ளூர்கார் தானே. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு பிரிச்சுக்க. அருமையான கொட்டகை. நாடகத்தை காண வருக வருகன்னு இருக்கரங்கூப்பி அழைத்திருக்க. என்னத்தா பள்ளிக்கூடத்தை விட்டாங்களா என்ன தெரியலையாடா? அது தூக்க வரிசையில் எந்த வீட்டுக்கு போகுதுடா? நாடகத்தை காண வருக வருகன்னு இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ராயபட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளர் நெம்மேனிப்பட்டி ஆர் சதாசிவம் அவருடைய மகன் ஆசிரிய பெருந்தகை எஸ்ஆர் கண்ணன் அவர்களும் பிச்சமுத்து ஆசிரியர் ராயபட்டி அன்பு உறவுகள் இணைந்து அமைத்திருக்கிறார்கள். 2 உறவுக்கும் நன்றி வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி இரவிலே கண்மொழித்து நாடக கலைஞர் நாங்கள் நடித்தாலும் அந்த நடிப்பையும் எங்கள் தூக்கத்தையும் எங்கள் உழைப்பையும் வீணாக்காமல் உலகத் தமிழர்கள் கைபேசிக்கு அனுப்பிவிடக்கூடிய அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள யூடியூப் சேனல் காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாருமே உங்களை இங்கே சேர்த்ததே அவன்தான். கைதட்டு கொடுக்கலாம். சைடிலே கசகசப்பு, அதை தொடர்ந்து நான் முடித்து விடுறது எனக்கு நல்லது. இல்லை என்றால் தள்ளுமுள்ளாகிவிடும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். எங்கள் வாத்தியார் வேற எந்த மேடையிலும் சொல்லுவேன், அவர் இல்லைன்னா இன்னைக்கு எம்கேஆர் என்று ஒரு பப்புனே கிடையாது. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே அந்த காளிமுனியா அருளோடு நான் பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாய் பசிக்கும் பாசத்துக்கும் உலகத்திலே தாய்க்கு மிஞ்சின எதுவும் கிடையாது. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் என் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் MK ராதாகிருஷ்ணன் என்று பேர் வைத்தார்கள் எங்க அப்பாவும் அம்மாவும். அந்த பேரு நாளடைவிலே இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டீங்க. 3 எழுத்துல தான் உலக தமிழனுக்கு பூரா தெரியும். MKR பாப்புனு காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடித்து விடைபெறுகிறேன். ஹலோ ஹலோ போனு அரை மணி நேரத்தில் வரலைன்னா காலையில் நான் என்ன செய்யணுமோ செஞ்சிடறேன். போ நீ போத்தா போனு வரணும் அவ்வளோதானே. போ கிடைக்காத்தா. தயவு செய்து இங்கே தெய்வங்கள் துடியா இருக்கு ஐயா. அந்த செல்போன்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது ஐயா. செல்போனை கொடுத்துருங்க. அதான் அழுகாதிய. போன் வந்துடும். இல்லைன்னு ஏன் போனை கொண்டு போ. ஒரு நாளைக்கு 1000 போன் வரும். நீ என்ன பண்ணுவேன்? சம்மந்தம் இல்லாமல் அடிப்பாங்க. கிந்திக்காரெல்லாம் அடிப்பாங்க. கேப்பையா ஏன் ஜெல்ல எடுத்துக்க என் காரை கூட வச்சு வெள்ளைப்பொடி வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்க. போ போயிட்டு வரவா. மேட்டுப்பட்டி நந்து சண்முகம் பிரதர் சார்பாக 201. ரெடியாப்பா? காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, ராயவட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அவன் ராயவட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, ராயவட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அவன் ராயவட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.
ராயவட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. பெருசா போய்கிட்டே இருக்கு. ஆத்தாடி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே கூட்டமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சோடாபட்டி என்ன ஒரே சந்தோஷமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. மைக் எடுத்து வைக்கவா? பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. ஆடப்படமா தாக்கல லோட்டமா வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வீட்டுல குளுக்கோஸ் தான் ஏத்தணும் போட்டுருக்காங்க. சரி தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? அதுக்குள்ள என்னைய போட்டுறாங்க. மச்சான பாரடி